திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா. ஓம் சக்தி. அரஹர மகாதேவா. சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்றதுக்காக இன்றைய நாள் இலங்கையில் உள்ள விஸ்வமனு என்னும் மூங்கிலாறு சிவ திருத்தலம். இது சிவ திருத்தலம் என்றால் இந்த நாட்டில் நடந்த சூழ்நிலையால் தமிழர்களுடைய போராட்டு வரலாறுகளில் மட்டு அம்பாறையில் இருந்து புனிதமான தேசத்துக்காக, மக்களுக்காக, மண்ணுக்காக மரணித்த மாவீரர்களுடைய ஆத்மாக்களை இந்த ஆலயத்தில் கொண்டு வச்சுத்தான் அஞ்சலி செலுத்துவார்கள். அப்படியான ஒரு புனித தலம். மட்டம்பாறையில் இருந்து வீரச்சாவடைஞ்ச வீர தமிழர்கள், தேசிய தமிழர்கள், மனிதநேயம் உள்ள தமிழர்கள், இந்த மக்கள் இந்த போராளிகளையும் இந்த வளப்புகளையும் இந்த எண்ணங்களையும் மறந்து குளத்தை கலைக்கணும்னா கொக்கு கிரியாக்கி, குளத்தை கலைக்கணும்னா மீன் மிதக்க வலிக்கிட்டு கொக்கு கிரியாக்குற சூழ்நிலையை எங்களோட தமிழர்கள் செய்துட்டார்கள். அந்த தமிழர்கள் இனி தலை நிமிந்து நிற்கலார். தமிழ் தேசியம் என்று பேசலார், தமிழர்கள் என்று பேசலார். ஏனென்றால் எல்லாரும் ஒவ்வொரு தமிழனையும், ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் ஆன்மீகத்துக்கு சம்பந்தம்